கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அறம் செய் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிட்டு இருக்குது மாதா தொலைக்காட்சியில அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா உலகங்களும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் இந்த நிகழ்ச்சியை அவ்வளோ அழகா வரவேற்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை தாங்கள் மட்டும் பார்க்காம அதை எல்லாருக்கிட்டையுமே அதை பரப்புரை செய்யறாங்க. உதாரணத்துக்கு சொன்னா, சமீபத்துல பார்த்த சில பேர்லாம் பேசுனப்ப, நாங்க உங்க நிகழ்ச்சி இப்ப நாங்க மட்டும் பாக்குறது இல்லைங்க, நாங்க எல்லாரும் ஷேர் பண்றோம், இந்த யூடியூப்ல இருந்து லிங்க் எடுத்து ஷேர் பண்றோம், இந்த நிகழ்ச்சி போடுற நேரத்தை நாங்க சொல்றோம், இது பாருங்கன்னு சொல்லி நாங்க சொல்றோம்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. உங்க அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. அதே நேரத்துல இது இப்ப மாதா தொலைக்காட்சியில ஒரு அதிமுக்கிய நேரத்துல பிரைம் டைம்ல இந்த நிகழ்ச்சி இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பாருங்க. முடியாதவர்கள் ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். நல்ல செய்தியை எல்லாருக்கும் இல்லையா? அறம் செய் உங்களுக்கு தெரியும், இது குழந்தைகளுக்கான நல்ல ஒரு நிகழ்ச்சி, குழந்தை வளர்ப்புக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி. இந்த குழந்தை வளர்ப்புல யாரெல்லாம் பங்கு பெறுறாங்க? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தினர், இவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்துதான் இந்த குழந்தைகள் என்ற ஒரு அழகான ஒரு ஜாடியில அப்படி பூக்க வைக்கிற ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பூக்களை, இந்த அழகான இந்த குழந்தைகளை நாம இந்த சமூகத்துல வரப்போற நாட்கள்ல எப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்க போறோம், எந்த நிலையில அவங்களை கொண்டு வர போறோம், நல்ல ஆளுமை மிக்கவர்களா, அறிவு மிக்கவர்களா, உடல் வளர் திறன் கொண்டவர்களா கொண்டு வர்றதுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ அதெல்லாம் பேசி அதுல இருந்து அவர்களை நாம முன்னேற்றம் காண செய்கிறோம். அதற்கு ரொம்ப முக்கியமா பங்காற்றி கொண்டிருப்பது நம்ம டாக்டர். அதே போல ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை அழகாக தன்னுடைய கருத்துக்களின் வழியாக நல்ல செய்திகளை கொடுத்திருக்கிற நிறைய சிறப்பு விருந்தினர்கள். அந்த வகையில அண்ணன் ஜெயச்சந்திரன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, தொலைக்காட்சியில இன்றைக்கு நல்லா எல்லோராலும் பாராட்டப்படுகிற, கவனிக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். வெறுமனே ஒரு காமெடியா, ஒரு நகைச்சுவா அப்படியே பொத்தாம் பொதுவா பேசாம அதிலே சமூக நோக்கம் கொண்டவர்களாக நிறைய விஷயங்களை கவனமா அதை எடுத்து கையாளக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞர். அவரும் இந்த நேரத்தில் நம்ம இருக்கிறார். தொடர்ந்து வர வாரங்கள்ல நம்ம நிறைய செய்திகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம போன வாரம் என்ன பார்த்தோன்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? உங்க வீட்டுல என்ன ராஜா வேலை கொடுப்பாங்க? பாத்திரங்கள் ஒரு வேலை, வீடு கொட்டுறது. வீட்டுல ஒரே ஒரு பொண்ணுனால கடைக்கு போறது, துணி மடிக்கிறது, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். கடைக்கு போறது மட்டும் தான் நான் போவேன், வேற எதுவும் இல்ல. வீடு கூட்டுவாங்க, பாத்திரம் வளர்க்குவேன். தங்கச்சி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருவா, நான் கூட்டிடுவேன். எனக்கு வீட்டுல அந்த அளவுக்கு வேலை தர மாட்டாங்க. வெரி குட், நல்ல பெட்ரோல் தான். நான் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா செய்வேன், வீடு கூட்டுவேன், பாத்திரம் வளர்க்குவேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான் இது. தொடர்ந்து நம்ம பேசலாம் வாங்க. குழந்தைகள் உங்களை ஜாலியாக பேசுவோமா? சரி, ஸ்போர்ட்ஸை பத்தி பேசலாமா? உங்களுக்கு பிடிக்கும் தானே? எங்களுக்கு அதானே வேலை. எஸ், ஓகே. என்ன ஸ்போர்ட்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? வாலிபால். நீ வாலிபாலா? வெரி குட்ரா. எத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கிற? 4th இருந்து கத்துட்டு. 4th இருந்து விளையாடுற நீ? ஓகே. உங்க வீட்டுல அக்கா? அக்கா த்ரோ பால் விளையாடும். த்ரோ பால் விளையாடும். வேற என்ன கேம்ஸ்? அவ்வளவுதான். அது மட்டும் தான். இந்த வீட்டுல இருக்கிற பண்டம் பாத்திரத்தை தூக்கி போடுற மாதிரி அதை தூக்கி போட்டு இருக்கிறதானா? ஓகே. இது வாலிபால் அப்பா அம்மா சொல்லி விளையாடுறியா, நீயே விளையாடுறியா? எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. அக்கா? அக்கா ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுறாங்கன்னு ஆசை. எல்லாம் விளையாடுறாங்க, அவள் விளையாடுறாங்க. அவளுக்கு பிடிச்சி ஆசைப்பட்டு விளையாடுறாங்க. அவளுக்கு பிடிச்சி ஆசைப்பட்டு விளையாடுறா. ஸோ வெரி குட், வெரி குட். நீங்க சொல்லுங்க. எனக்கு வாலிபால், ஃபுட்பால், ஷட்டில் 3 உனக்கு பிடிக்கும். உங்க வீட்டுல யார் இருக்கா? அண்ணன். அண்ணன் இருக்கா. அண்ணன் என்ன விளையாடுறான்? அண்ணன் அவ்வளோக்கெல்லாம் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிறதுல. ஸோ நோ நோ. கொக்கோ 7th இருந்து விளையாண்டுட்டு இருக்கேன். கொக்கோ விளையாடிட்டு இருக்க. கொக்கோ பிளேயர், ஸ்கூல் பிளேயரா நீங்க? இந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் அப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொக்கோவை ஃபாலோ பண்றியா? கொக்கோ கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். கொக்கோ விளையாடிட்டு இருக்கிற. சரி, இது யார் உனக்கு சொன்னது கொக்கோ விளையாடலாம்னு சொல்லி? இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சரி போலாம் அப்படின்னா போயிட்டேன். அப்பா அம்மா சொன்னாங்களா? அதாவது போறமா இந்த மாதிரி சொன்னேன், உனக்கு விருப்பம் இருந்தா போய்க்கோன்ட்டாங்க. வேற எதுவும் ஒன்றும் சொல்லல? வேற எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை தானே. ஒரே ஒரு பிள்ளை தானே, ஏதோ ஒன்று விளையாடு அப்படின்ட்டாங்க. என்னமோ போ விளையாடு, போ விளையாண்டா சரின்ட்டாங்களா? ராஜா? வாலிபால், கொக்கோ. வாலிபால், கொக்கோ. குட். உங்க வீட்டுல? எங்க வீட்டுல நான் ஒரே பையன். நீ ஒரே பையன், பிரச்சனை இல்லை. அதே தான் சொல்லியிருப்பாங்க அங்க சொன்ன மாதிரி. என்னமோ விளையாடுறாப்பா, விளையாண்டா சரி. குட், வெரி குட். சிலம்பம். நீ சிலம்பமா? குட், வெரி குட். யார் உனக்கு சஜஸ்ட் பண்ணது?
எனக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கா தோணுச்சா? சரி, வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் வந்து சிலம்பம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு வெளியே போகிறதுல இருந்தால் வேணான்ட்டாங்க. எப்படி எப்படி வீட்டுக்குள்ளே சுத்தணுமா? வீட்டுக்குள்ளே சுத்து. இப்போ எங்கே கற்றுக்குற நீ? ஸ்கூலில் கற்றுக்குற. சரி, இப்போ காம்படிஷன்ஸ்லாம் நீ போகிறதே கிடையாதா? ஓ காட். அப்புறம் இப்போ உன் கூட வேற யாரெல்லாம் காம்படிஷன்ஸ் போகிறாங்க? ஸ்கூலில் பெரிய அண்ணாங்க அக்கா போவாங்க. எங்கள் கிளாஸ்லேருந்து யாரும் போகிறது. அதில் அண்ணா அக்காலாம் போகிறாங்களா? அக்காலாம் போகிறாங்க. உங்கள் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? ஏன் கேட்டியா அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட? ஏன் கேட்கல? நான் எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன். அப்படியா? கேட்கல. ஏன் கேட்கல? நீ சிலம்பம் இருக்குல்ல, இப்போ நிறைய ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அண்டர் 14 நிறைய போய் போயிட்டு இருக்கு, ஸ்டேட் லெவலெலாம் நிறைய போயிட்டு இருக்கு. கலந்துருக்கலாம்ல, சான்ஸ் போயிடுச்சு. யோசிக்கல, இனிமேட்டு யோசிப்புமா? சரி, ஓகே, குட். வாலிபால். நான் வாலிபால் தாங்க. விளையாடுவியா பாப்பியா? விளையாடுவேன். விளையாடுவேன். ஓகே. உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேற யாராவது விளையாடுறாங்க வாலிபால்? வேற யாரும் அக்கா, தம்பி, தங்கச்சி? அக்கால யாரும் விளையாட மாட்டாங்க. அக்கா விளையாட மாட்டாளா? எந்த கிளாஸ் படிக்கிறா? 11th. 11th? அவ எந்த ஸ்போர்ட்லையுமே இல்லையா? இல்லை. வேற எதுவுமே அவ ஸ்பெஷல் இதுக்கு எது கத்துக்கலையா? எதுவுமே கற்றுக்கல. ஏன் தெரியல. அம்மா அப்பா சொல்லவே இல்லையா போய் எது கத்துக்குன்னு? சொல்லுங்க. சொல்லலையா? அக்கா கேட்கலையா? அது தெரியாது. அது தெரியாது. அவ கேட்டாளா கேட்கல எனக்கு என்ன தெரியும்? நான் விளையாடுறேன், என்ன விட்டுட்டாங்க உங்க வீட்டுல, அப்படித்தானே? ஓகே. எனக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போறது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தேங்க. ஏன் இப்ப போறது இல்ல? இப்போ வந்து போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, அது படிக்கணும். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th standard. 9th போர்ஷன் அதிகமா இருக்கு. 10th போறதுனால. அதனால நீயே நிறுத்திட்டியா இல்ல அப்பா அம்மா நிறுத்திட்டாங்க? நானே எடுத்துக்கிட்டேங்க அங்கிள். ஆனா பிடி பீரியட்ல விளையாடுவேங்க அங்கிள். பிடி பீரியட்லாம் இருக்குதா? இருக்கு. போர்ஷன்ஸ் அதிகமா இருக்குதுன்னு நிறுத்திருப்பாங்களே. இல்ல ஏய் ஏய் சரி விடு. இதுக்கு அதெல்லாம் போய் சொல்லிவிட்டு நம்ம டிவியில் பார்த்துட்டுல அப்புறம் மிஸ் பிரச்சனை தான். ஓகே, அதெல்லாம் நிறுத்திட்டீங்க நீங்க. அதனால அதையே மெயினா வச்சு விளையாடுறதுல. ஆனா பிடி பீரியட்ல விளையாடுவேங்க. ஓகே, கிடைக்கிற அந்த நேரத்தில் விளையாடிட்டு இது பண்ணிக்குவேன். ஆனால் உனக்கு ஆசை இருந்துச்சு தானே அந்த ஸ்போர்ட்ஸில், அந்த ஃபுட்பால் விளையாடணும்னு? இருந்துச்சுங்க. சரி, ஃபுட்பால் விளையாடும் பொழுது ஃபர்ஸ்ட் போய் விளையாட சேர்றேன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட சொன்னல, என்ன சொன்னாங்க? சேர்ந்துக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கோ அப்படின்ட்டாங்க. அது ஒரு டஃப் கேம் இல்லது? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற. இல்லை, குட், வெரி குட். நான் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்லைங்க, அப்படிதானே? நான் ஃபர்ஸ்ட் கபடிக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால போறதில்ல. ஏன் வேணாம்னாங்க? அண்ணா வந்து கபடி போய் எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆனனால நீ அதே மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு கபடிக்கு போக வேணான்ட்டாங்க. ஓ, அண்ணன் போய் தடுமாறி விழுந்துட்டாரு, போகாம. கஷ்டமா இருக்குல்ல? நீ வேற ஏதாவது கேம் போக வேண்டியதானே? அதுக்கப்புறம் சிலம்ப சுத்தருக்கு கேட்டேன். சிலம்ப குச்சியில வேணான்ட்டாங்க. அது குச்சி, அது மண்டையில அடிச்சிரும், நமக்கு வன்முறை வேணான்ட்டாங்களா? அப்பா வந்து போந்தா சொன்னாரு, குச்சி இல்ல அதனால வேணான்ட்டாங்க. குச்சி இல்லன்றனால வேணாம். குச்சி வாங்கி தர மாட்டேன், நீயா போய் சுத்திட்டு வா. நீயாவே சிலம்ப சுத்து, ஆனா குச்சி தர மாட்டேன்ட்டாரா? நீ கேட்கலையா? வாங்கி தரேன்னு சொன்னாரு, ஆனா நீ வாங்கி தரல. இன்னும் வாங்கி தரல. வாங்கி தந்துட வச்சலாம். நீ சிலம்பம் சுத்துற மாதிரி அப்பா அம்மாவை சுத்து, அப்பதான் வாங்கி தருவாங்க சீக்கிரம். சரி, குட், வெரி குட். கொடுங்க. இளையனிலா சொல்லு சாமி. கபடியும் செஸ்ஸும் விளையாடுறது பிடிக்கும். செஸ்ஸுக்கு அப்பா அம்மா 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஜோனல்ஸ் முடி போனேன். குட். அதுக்கப்புறம் கபடிக்கு விளையாட சொன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணாம், மத்தவங்க காலவாரி விடுற விளையாட்டு நமக்கு தேவலன்ட்டாங்களா? ஏன் வேணாம்னாங்க? தரல. அவங்களே கிட்டலாம், சேரலாம். சரி, சொல்லுங்க. கபடி விளையாடிட்டு இருக்க? ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கியா? டீம்ல இருக்கியா? டீம்ல இருக்கேன். வெரி குட், வெரி குட். உங்க வீட்ல வேற யாரும் இருக்கா? எங்க வீட்ல தங்கச்சிங்க இல்ல இல்ல, தங்கச்சி என்ன விளையாட்டுல இருக்கா? அவங்க எதுவும் இல்ல, அவங்க பேபி ஸ்கூல்ல. பேபி ஸ்கூல். ஓகே, அவ அங்க ஏற்கனவே கபடி விளையாடிட்டு தான் இருப்பா. டிச்சிகான்னு சொல்லி. ஓகே. இப்போ இவங்களுடைய பேரண்டிங் இருக்கீங்கல்ல, இவங்க இந்த விளையாட்டை வந்து சொல்லும் பொழுது, நான் விளையாடுறேன்னு சொல்லும் பொழுது நீங்க என்னென்ன சொன்னீங்க? இதை யாரு பேரண்ட்டு? நீங்க சொல்லுங்க. பாப்பா வந்து நிறுத்த நீங்க தானா? ஃபுட்பால் போடணும்னு சொன்ன உடனே நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம்.
சொல்லப்போனால் அவளுக்கு டிஷர்ட் உடனே அன்னைக்கு நைட்டே போயிட்டு டிஷர்ட் வேணும், அடுத்த நாளே அவள் இந்த டிஷர்ட் போடணும்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு நான் ஒரு 5-6 டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒன்று தானே கேட்டேன் விளையாடுறதுக்கு, நீங்கள் ஏன் இத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா. என்னம்மா So, அது மாதிரி அவங்க எந்த கேம்ஸும், அதாவது இதில் வந்து ஜெண்டர்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் அது. இதில் வந்து நாங்கள் அதை வந்து எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் பார்க்கல. அதே மாதிரி வீட்டு வேலை செய்கிறதுலையும் நானும் என் மனைவியும் சேர்ந்து செய்கிறத பார்த்து தான் இவங்களா சேர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இவங்கள வந்து நீங்கள் கூட்டுங்க, நீங்கள் பெருக்குங்க, நீ பாத்திரங்கன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி செய்கிறத பார்த்தோன்னா, என் பையன் ஃபஸ்ட்டு மூத்தவன் அவன் தான். அவன் பிறந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா விளக்குமாறு பிடிச்சி கூட்டான். அவனும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அடுத்த வருஷம் இவங்க வந்தாங்க, அவனை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் அண்ணன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் இவங்க செய்வாங்க. அடுத்த 3வது கேட்கவே வேணும். இந்த 2 பேரையும் பார்த்து அவங்க நல்லாவே எல்லாரோடையுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிஸ் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ என்னுடைய இது சஜஷன்னா, பேரண்ட்ஸ் ஒரு மாடலாக வீட்டில் இருந்தாலே போதும், பிள்ளைங்க அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலேருந்து வெளியில் வந்துருவாங்க அப்படிங்கிறதுல அது. அவ வந்து 9th படிக்கிறேன்னு சொல்லி விளையாட்டு நிறுத்திட்டா. அதை நிறுத்தினது யாரு? அவளா இல்ல நீங்களா? நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்களா? இல்ல, இதெல்லாம் எங்களுடைய தலையீடு கிடையாது, அது அவளா எடுத்துக்கிட்டது தான். சொல்லப்போனா அவ படிப்புக்கு என்னுடைய மற்ற 2 பிள்ளைங்க கொடுக்கறத விட இவ கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட் போடுவான். மற்ற 2 பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக படிப்பான், அவன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டான். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ரேங்க்கை வந்து ஒரு டைமும் அவங்க விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல பயங்கர எஃபர்ட் எடுப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு உடனே ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணி 11 மணி வரைக்கும் படிப்பாங்க. ஓகே, ஸ்டடீஸ் மேல எஃபோர்ட் அதிகமா போடுறாங்க. நானே சொல்லியிருக்கிறேன், வேணாமா நீ கொஞ்சம் கம்மியா படிச்சா கூட போதும், ஹெல்த் பாரு அப்படின்னு. ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் கொடுக்குறீங்களே நீங்க அப்பா. ஓகே ஓகே. ரொம்ப பையன் என்ன கேம்ஸ்ல இருக்கா? அப்படியே பையன் அந்த கேம்ஸ்ல இல்ல, அவனுக்கு கேம்ஸ் அது அவனுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா செஸ் விளையாடுவான். ஓகே ஓகே. செஸ் டோர்னமெண்ட்லாம் போயிருக்கான். இவங்களும் செஸ் விளையாடுவாங்க. ஓகே ஓகே. 3 பிள்ளைங்களுமே செஸ் விளையாடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது அப்பா யாரு? குழந்தை உங்க சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸில் விளையாடணும்னு கேட்டான், சரி விளையாடுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. நீங்க எதுவும் சஜஸ்ட் பண்ணலையா? ஒன்றும் சொல்லு. என்ன ஒன்றும் சொல்லு. ரன்னிங்கில் சேர்த்து வர சொல்லிக்கிட்டே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இல்லைங்க, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? டே நீ ஒரு நீ இந்த பையன்டா இந்த விளையாட்டு விளையாடுறா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிருக்கீங்க? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் சொல்லு. அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஸ்போர்ட்ஸ் இருந்தா சரி, விளையாண்டா போதும். குட், வெரி குட். வாலிபால் பிடிக்கும்னு சொன்னாப்லைங்க, பாலே வாங்கி கொடுத்து நீ போய் விளையாடுப்ப அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டாச்சு. உடனே ஒரு பாலை வாங்கி கையில கொடுத்துட்டீங்க, போடா மகனேன்னு சொல்லி. ஆமாங்க, வாலிபால்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதனால சொந்தமா பால் வாங்கினேன், வேணும்னு கேட்டாப்புல அப்பயே வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப பையன் யாரு அவன்? சரி, இப்போ ஒருவேளை அவன் வந்து பையன் இல்ல, உன் பேர் என்னடா? லத்தீஸ். இப்ப லத்திகான்னு இருங்க, என்ன செஞ்சிருப்பீங்க? என்ன விருப்பமோ அதை அப்புறம் அனுப்பிச்சுட வேண்டியதானே. எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த வாலிபால் கேட்டா அனுப்பியிருப்பீங்க. எதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதுதானே பண்ணணும். சரி, ஓகே. அது பையனா இல்ல பொண்ணு அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, வேற நீங்க சொல்லுங்க. இதுல உங்க குழந்தைங்க சொன்னதுல 2 பசங்க வந்து கபடி விளையாடுவாங்க. அவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு என் பொண்ணும் கபடிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. அதனால அவளை நான் போக விடல. செஸ் விளையாடுவா. ஏன் போக விடல? அவளுக்கு தன்னால இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பசங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு நானும் போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா செஸ் நல்லா அப்படித்தானே, எல்லாருமே அப்படித்தான். அவங்க அண்ணனும் தம்பியும் வீட்டுல வந்து விளையாடுவாங்க. அவங்க மாறி மாறி விளையாடுறத பார்த்து எல்லாருமே இப்ப நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு நினைச்சீங்களேன், அப்படின்னு பிறந்த உடனே நான் கையில பேட்டோட எல்லாம் பிறந்து வர மாட்டேன். பேர் ரெகுலரா டிவியில பாக்குறது, அங்க விளையாடலாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஆகி சரி நம்மளும் விளையாடலாம்னு அந்த ஆசை வரும்ல. இயல்பாவே அவளுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற அண்ணனுங்களே கபடி பிளேயரா இருக்கிறதுனால அவளுக்கு அந்த எண்ணம் வர்றதுல என்ன தப்புன்ற. அவங்க அண்ணங்க விளையாடிக்கிட்டு பேசாம இருப்பாங்க. இவ கொஞ்ச நேரம் விளையாடனோடனே வந்து கையா முக்குங்க காலை முக்குங்கன்னு வந்து நிற்பான். இப்ப பிரச்சனை உங்களுக்கு என்ன? அவளுக்கு முடியாது, அவ உடம்புக்கு வந்து அது முடியல. இப்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஓடுனாலே அவளுக்கு கால் வலி வந்துடும். அப்போ முன்னால முடியல அப்படின்றத அதை நீ செய்யாதன்னு சொல்லுவேன். உன் ஹெல்த் நீ பார்க்கணும்ல. உனக்கு செஸ் நல்லா விளையாடுற, போய் கப்பெல்லாம் வாங்கி வின் பண்ணிட்டு வந்தா. இல்ல பசங்களுக்கு விளையாண்டா கால் வலி வராதா? அந்த பசங்க இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலையே. அப்படி அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஸ்கூல்ல வந்து அவன் பெரிய பையன் பிள்ளை வந்து படிக்கிறான். அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே போட்டிக்கெல்லாம் போவான். சரி. அதே மாதிரி அவன் தம்பியும் போவான். சரி. இவ வந்து அப்படி போனது கிடையாது. இவ செஸ் விளையாட போவா, டிராயிங் பண்ண போவா. இவ கொஞ்சம் விளையாண்டாலே, கொஞ்சம் வீட்லயே சும்மா கொஞ்சம் விளையாண்டாலே அவளுக்கு கால் பெயின் வந்துடும். அவளுக்கு என்னென்ன வேலை வைப்பீங்க வீட்டுல? எல்லா வேலையுமே செய்வாங்க. 3 பேருமே செய்வாங்க. தோசை சுடுவா, சட்னி. அண்ணன் அவங்க 2 அண்ணனும் தோசை சுடுவாங்க, சட்னி வைப்பாங்க. வேற என்ன ஸ்பெஷலா வேலை வைப்பீங்க அவளுக்கு? நார்மலா வீட்டுல என்ன வேலை, பாத்திரம் விளக்குற வேலை. அது பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் கழுவ மாட்டா. சின்ன சின்ன தட்டுங்க, அதுதான் ஸ்பூனு அது மாதிரியா, சாப்பிடுற தட்டுங்க,
சட்டி பானையெல்லாம் கழுவ மாட்டா, அதில் ரொம்ப பெருசாக இருக்கு வேணாம் அப்படின்பா. வீடை கூட்ட சொல்லுவேன், வீடை கூட்டுவா. அதுல எல்லாம் உங்களுக்கு கை கால்லாம் வலிக்கிறது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. சொல்ல அது மாட்டாங்க. நார்மலாக டெய்லி வீடு கூட்ட மாட்டாள்ல. இப்போ ஸ்கூல் டே இல்லாமல் லீவில் வீட்டில் இருப்பா, அப்பதான் அவளுக்கு அந்த வேலை கிடைக்கும். காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வரும், நானே வீட்டில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவேனே. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற அன்னைக்கு தான் நான் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் கூட அவளை செய்ய வைப்பேன், வீடை கூட்டுமா அப்படிம்பேன். கால் வலிய வந்தாலும் சரி, கை வலிய வந்தாலும் சரி கூட்டுன்றீங்களா? கூட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா விளையாட மட்டும் வேண்டாம். அந்த விளையாடு வந்து அவளுக்கு ஹெல்த்துக்கு முடியல. சில நேரம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவா, கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவா. அப்போ ஒன்னால உன் உடம்புக்கு அது முடியல அப்படின்னு சொன்னதுனால அதை நான் செய்ய விட மாட்டேன். மற்றபடி விளையாடினாலும் வெளியே, வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டேன். ஏன் அனுப்ப மாட்டீங்க? பசங்க, நான் வந்து இந்த ஊர், எனக்கு சொந்த ஊர் கிடையாது. சொந்த ஊரா இருந்தா சொந்த அனுப்புவீங்களா? ஊர்னா பயம் கிடையாது, இங்க அப்படி கிடையாது இல்லையா. பசங்களே என் கண் முன்னால, என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் உண்டு, அங்க மட்டும்தான் விளையாட சொல்லுவேன். ஓ, உங்களுக்கு தனி ஷோ வைக்கணும் உங்களுக்கு. வெளியே எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். இல்ல பசங்களை நீங்க அது அந்த அங்க விடுவீங்க, பொண்ணு அங்க போய் விளையாடக்கூடாது. பொண்ணு கீழே போய் விளையாடுவா. ஆனா அந்த அந்த உங்க கண்ணு தூரத்துல என் கண் பார்வையிலே விளையாடுவா. பசங்களே அவங்க கண் பார்வையெல்லாம் இருக்கணுமா? இல்ல கண்ணு பார்வையில ஒரு தூரத்துல ஒரு ஃபீல்ட்ல விளையாடுறாங்க. ஆமா. இன்னொன்னு, அங்க வந்து ஏரியா வந்து இப்ப சின்ன பிள்ளைங்க தான் விளையாடுறாங்கன்னு அக்கம் பக்கத்துல வந்து ஃப்ரீயா விட மாட்டாங்க. சின்ன பிளாஸ்டிக் பால் தான் போட்டு விளையாடுவாங்க. எங்க வீட்டுல வந்து பட்டுரும், படவே செய்யாது, பட்டுரும்னு அவங்க சண்டைக்கு போவாங்க. சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு வந்து இதனால பேரண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்துடும். அதனால அங்க போகாதீங்க, அங்க விளையாடாதீங்க, ஏன் கண்ணு முன்னாடியே நில்லுங்க, ஏதாவது நான் பக்கத்துல இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், பேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் தான். அதனால எங்கேயுமே விட மாட்டேன். நைட்னாலும் பசங்க போய் விளையாடுறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த டயத்துல நீ வீட்டுல இருக்கணும், அவ்வளவுதான். அதே அந்த பசங்க என்ன செய்வாங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணும் செய்வா. ஆனா கபடி விளையாட விடலையே, ஏன்னா உன்னோட ஹெல்த்ல ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான். அப்படியா? கபடி விளாண்டு எனக்கு எந்த வலியும் வந்ததில்லை. கால் வலிக்கும், அவ்வளோதான், வேற எந்த வலியும் வராது. எனக்கு அடிக்கடி வயிறு வலிக்கும், ஆனால் கபடினால வந்ததில்லை. கபடினால வலி வரல, கபடினால வரல. அப்புறம் எப்போ எல்லாம் வலி வரும்ன்ற? நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அது எல்லாருக்கும் தான் வலிக்கும். இல்ல இல்ல, நிறைய அடிக்கடி வயிறு வலிக்கும். அப்ப அடிக்கடி நிறைய சாப்பிடுறியோ? இல்ல, ஆ. இப்போ நிறைய சாப்பிட்டான்னு இல்ல, நார்மலாவே கொஞ்சம் பெயின் அவளுக்கு வரும் அடிக்கடி. சரிம்மா, நீங்க இப்ப அந்த இஷ்யூவை நீங்க தனியா ஏன் பார்க்காம விளையாட்டுனால தான் வந்துருச்சுன்னு சொல்லி நிறுத்துறீங்க? ஜஸ்ட் ஒரு தான். சும்மா நான் உங்களை நீ ஏன் செய்யல, ஏன் அப்படிலாம் இல்ல, அப்படி ஜஸ்ட் இல்ல. கேட்டுக்கிறேன், ஒரு ஜெனரல் நாலேஜ் தான். பிள்ளைங்க விளையாடுறப்போ வந்து இப்ப பசங்களும் விளையாடுறாங்க நல்லா. அந்த சின்ன அவங்க அண்ணங்க 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க, எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல. அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க, அவங்க பாட்டுக்கு வந்து அவங்கவுங்க வேலைகளை செய்வாங்க. ஆனா இவ கொஞ்சம் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் விளையாண்டாலே போதும், அவளுக்கு கால் பயங்கரமா பெயின் எடுக்குது. பெயின் எடுக்கும். வந்து என்கிட்ட சொல்ற, எனக்கு கால் வலிக்குது, நான் அளவே செய்வா. அமுத்தி விடு. நான் அமுக்கிதான் விடுவேன், ஆனா ரொம்ப பிரச்சனை நீ உண்டாக்கிட கூடாதுல்ல. அதனாலதான் நீ அந்த ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு இன்னொன்னு, முன்னெச்சரிக்கை. கபடின்றது வந்து பசங்களும் போவாங்க, பொண்ணுங்களும் போவாங்க. அங்க வந்து எப்படி அடிபடும்னு தெரியாது. நீ பாட்டுக்கு எதுல அடி வாங்கிட்டு வந்துட்டேன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அதனாலதான் நாலா பக்கமும் யோசிக்கிறீங்க நீங்க. நீங்க ஒரு சர்வேலன்ஸ் கேமரா தான், நீங்க அப்படியே எல்லாத்தையும் யோசிக்கிறீங்கப்பா. ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னாங்க, அனுப்பியாச்சு, பேட் வாங்கி கொடுத்தாச்சு. என்ன வேணுமோ அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன் நான். நீங்க எதுவுமே இன்சிஸ்ட் பண்ணலையா, நீ வந்து இந்த ஸ்போர்ட்டுக்கு போ, இல்ல நீ வந்து பீயிங் எ கேர்ள், பீயிங் எ பாய்? இல்ல, எனக்கு ரெண்டுமே பசங்க தான், அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒண்ணு அனுப்பியாச்சு. இல்ல பசங்க தான் சொல்றேன் நானு. பசங்க இன்னும் நல்ல வேற விளையாட்டுக்கு போனோம், அதெல்லாம் விளையாடணும் அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் சொல்லல நீங்க? இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க என்ன விளையாடுறாங்களோ அவங்க கூட தானே சேர்ந்து விளையாடுவாங்க. அப்ப அவங்க ஷட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஸோ பேட் வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி பால் வேணும்னு கேட்கும்போது அப்பப்பா உனக்கு என்ன தோணுதோ செஞ்சு போங்கடா அப்படின்னு. பிகாஸ் நானும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுல, அதனால தெரியல. ஓகே, இல்லைன்னா அப்புறம் வீட்லயும் பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்றதுனால. ஓகே, வேற சொல்லுங்கம்மா. எந்த கேம் இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க. அதில் விளையாண்ட முன்னுக்கு வரணும், இதனாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அவர் ஃபுட்பால் ஓகே, கிரிக்கெட் ஓகே, கபடி எல்லாமே கற்றுக்குவார், ஓகேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு? ஒரு பொண்ணு இருக்கு. பாப்பா 11th படிக்குது. NCCயில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் விளையாட்டு, அதில் டான்ஸு எதுலேயுமே பிடிக்கல அதுக்கு. சரி அப்படியே விட்டாச்சு. அவங்க படித்து கொஞ்சம் இதாக வரணும் அப்படிங்கிறது மட்டும் இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஓகேம்மா, நீங்கள் சொல்லுங்கள். பாப்பா வந்து சிலம்பம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொன்னான். அது நான் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவ 3rd வந்துட்டான். அதனால் அவங்க சிலம்பத்திலையா? இல்லை, இது படிப்பில் வந்து அவ 3rd வந்துட்டான். அதனால் அவங்க அப்பா வந்து நல்லா படித்தா மட்டும் நீ அதை பண்ணு, அடுத்த வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினீன்னா அதை நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால. 2 பொண்ணுங்க தான். 2 பொண்ணு தான். 2 பிள்ளைங்களும் சிலம்பம் கற்றுக்குறாங்க. இல்லை, அவ சின்னவளுக்கு வந்து இதில் டான்ஸில் ரொம்ப ஆர்வம்.
அதனால பெரிய இவன் மட்டும் சிலம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க வேற எதுவும் கேட்கலையா? சின்ன பிள்ளை நான் டான்ஸ் தாண்டி வேற எதுவும் கத்துக்கிறேன்னு எதுவும் கேட்கலையா? அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப டான்ஸ். ரொம்ப டான்ஸ் அவ கேட்டதுனால கூப்பிட்டு. அவங்களுக்கு பிடிச்சது கபடி. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் கராத்தில் சேர்த்துட்டோம். 3 வருஷம் அம்மா போயிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கோயம்புத்தூரில் இது கோல்டு மெடல். அவங்க 2 பேருமே இந்துஸ்தான் காலேஜில் வச்சுருந்தாங்க போட்டி. அங்கே வந்து அப்புறம் ஜிஆர்டி காலேஜ் போனாங்க. எல்லா இடத்துலையும். ஆமாம், வெரி குட். நீங்க? எனக்கு 2மே பொண்ணுங்க தான், பாப்பா தான். அது அவங்கள ரொம்ப ஸ்போர்ட்ஸாக வளர்க்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுவாங்க. பொண்ணுங்கன்னா அவங்க பயந்துடவே கூடாது, என்ன ஆசைப்படுறாங்களோ அத்தனையும் செய்யுங்க, ஃப்ரீடமாக விட்டுட்டேன். அவள் நல்லா பேச்சு போட்டியிலலாம் ஸ்கூலில் நிறைய வின் பண்ணியிருக்கா, ஃபர்ஸ்ட் நிறையா வாங்கியிருக்கிறா, நல்லா ஸ்போர்ட்ஸாக பேசுவா. இங்கே பேசாமே இருக்கிறா, அதுதான் நான் பார்த்து ஆச்சரியம், பேசாமே உட்காந்துருக்கா இல்லையான்னு. சிலம்பம் கற்றுக்கிற ஆசை. அவங்க அப்பா சிலம்பம் சுற்றுவாங்க. ஸ்கூலில் வந்து இவளுங்க திடீர்னு வந்து சிலம்பத்தில் யார் சேருங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் உடனே ஓகே சொல்லிட்டோமான்னாங்க. எனக்கு ஆச்சரியம், அவங்க அப்பா சுற்றுவாங்க, இதுங்க எப்படி ஓகே சொல்லிடுச்சு. நானும் ஓகே சொல்லிட்டேன், அப்பாவோட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா செய்யுங்கடான்ட்டேன். 2 பேருமே சிலம்பத்தில் சேர்ந்துருக்காங்க. நான் ஸ்போர்ட்ஸாக தான் வளர்க்க ஆசைப்பட்றேன். ஜென்ஸு போல தான் இவங்களும், எதுக்கும் இவங்க பயப்படக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். எது பயமே இல்லாமல் நீங்கள் வளரணும்னு ஃப்ரீடம் விட்டுட்டேன். அவங்க பிடிச்சது போல் அவங்க இருக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கணும். ஆனால் அதை அவங்க ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாகவும் நடந்துக்கணும். அங்கே பாரு வைக்கிறது பாருங்க, அம்மா உனக்கு செக் இது, அதையே ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம், ஓகே, அது என்னோட. சூப்பர்மா, சூப்பர். பாப்பாவுக்கு வந்து கோகோ தான் பிடிக்கும், அதில் விளையாடுவா. அதுக்கப்புறம் மெகந்தி ரொம்ப போடுவா, மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி அதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய டிவிலெலாம் பார்த்து போடுவா, இன்ஸ்டாகிராமில் பார்த்து மெகந்திலாம் நிறைய வரைவா. சரி அவளுக்கு என்ன விருப்பமோ அதை செய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் படித்ததுக்கப்புறம் இந்த 2 வீலர்லாம் கியர் போட்டு ஓட்டுவாங்க இல்லைங்களா வண்டி, அந்த வண்டிலாம் ஓட்டி கற்றுக்கோ, டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்துக்கோ. அடுத்த இல்லை எடுக்க இல்லை இப்போ கற்றுட்டு இருக்கா. அடுத்த காரும் ஓட்டி கற்றுக்கோ, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இல்ல பிள்ளைங்க வந்து கீர் வண்டி ஓட்டலாமா? ஓட்டணும், அதான் ஓட்டக்கூடாதுன்னு இருக்குன்னா அதை ஓட்டணும் அப்படின்னு நான் சொல்றேன். கேடிஎம் நான் சொல்றேன், கேடிஎம்லாம் எனக்கு ரொம்ப ஆசை, என் பாப்பா ஓடணும்னு. இல்ல இல்ல ஒரு இல்ல எனக்கு ஒரு ஆசை. பசங்க தான் அது பூரா செய்யறாங்க, நம்ம பிள்ளை செய்யணும், அது அவங்க பின்னாடி நாம உட்காந்துட்டு போனேன் எனக்கு ரொம்ப ஆசை. அதுல உட்கார முடியாதுமா நீங்க. பரவாயில்லைங்க சார், ட்ரை பண்ணுவோம். அந்த வண்டியை எனக்கு தெரியும், இல்ல அதை அவ ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவளை கொண்டு வரணும்னு. அந்த வண்டி எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. என் புள்ள ஓட்டணும்டா, என்னடா பெருசா பசங்க பெரிய பந்தா பண்றீங்க. அவங்க ரொம்ப அத கரெக்டா ஓட்டி வரணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓட்டி எங்கேயும் விடாம. ஆமா, கபடி விளையாடுறாங்க, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை எந்த இது மறுப்பும் சொல்ல மாட்டோம். நல்லா விளையாடணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற. நல்லா விளையாடுமா, நல்லா படிச்சிருமா. அருமை அருமை, வெரி குட் வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. விளையாட்டுலாம் நாங்கள் வந்து இது விளையாடணும் அது விளையாடணுங்கிறதுல எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறோ அதை விளையாண்டுக்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு அவ சொன்ன மாதிரி த்ரோ பால் விளையாட பிடிக்கும்னா விளையாண்டுக்கலாம். சிலம்பம் சொல்லி கொடுத்தாங்க, கற்றுக்கிறேன்னா ஓகே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இப்போ 10ங்கிறனால அவங்க எதுவும் போகிறதில்ல. மித்தபடி இவன் வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருந்துட்டு தான் வர்றான். ஏன்னா மிஸ் வந்து அவன் நல்லா விளையாடுறான் இருக்கட்டும்னு எங்கிட்ட சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல இருந்துட்டு வரட்டும்னு நாங்களும் விட்டுட்டோம். அதேமாதிரி நீங்கள் வேலையில் அப்படி தான் கேட்டீங்க. எங்கள் வீட்டில் வந்து இது செய்ய அது செய்யுங்கிற எந்த இதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை. எல்லாமே அந்த சார் சொன்னது வந்து நான் ரொம்ப, மேடம் சொன்னது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கவுங்களுடைய வேலையை அவங்கவுங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அவர் சொன்னார் இன்னொரு ஒரு சிலர் வீட்டிலலாம் அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் அவர் வந்து ரொம்ப கண்டிஷன். எப்படின்னா அவங்கவுங்களோட இன்னர் வந்து அவங்கவுங்க துவைச்சு காலையில் காய போட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். 2 பேருமே செய்கிறாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு வேளை அவன் லேட்டாச்சுன்னு மிஷினில் இருந்தாலும் நான் துவைக்கும் போது தூக்கி வெளியில் வைப்பேன். அவன் தான் அந்த துவைச்சி காய போட்டு தான் 2 பேருமே டவல் கொண்டு காய போடணும். ஒரு வேளை எமர்ஜென்சி லேட் ஆயிடுச்சு ஓகேன்னா நான் செய்வேன். மற்றபடி அவங்க 2 பேருமே அதை கம்பல்சரி செஞ்சு தான் ஆகணும். எங்கள் வீட்டில் அது கம்பல்சரி. அதே மாதிரி அவன் வேலை செய்கிறது வந்துட்டு சொல்லவே இல்லை. அவன் எல்லா வேலையுமே செய்வான். டீ வச்சு கொடுப்பான், தோசை ஊற்றி கொடுப்பான், மிக்சியில் போட்டுட்டு கொடுனா போட்டு கொடுப்பான், எல்லாமே செய்கிறான். அந்த மாதிரி தான் நாங்கள் பழக்கிறோம். அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஒரு தோசை ஊத்துன்னு சொல்லிட்டீங்க. இல்ல வீட்டில் வந்து மேம் சொன்னாங்க
அந்த பசங்களை வந்துட்டு அடுத்த இதுக்கு எப்படி நம்ம கொண்டு போறதுங்கிறதா இது. இப்ப நம்ம வீட்டில் நம்ம வீட்டை பார்த்து தான் வளர்றாங்க அப்படின்னா, இவங்க டாடி வந்து அப்படிதான் இருக்காங்க வீட்டில். எல்லா ஹெல்ப்பும் எல்லாமே பண்றாங்க. ஏன்னா நாங்கள் சிஸ்டரின்னால எல்லாமே அவங்க ஓகே, இது அது பார்சியாலிட்டி எதுவுமே இல்லை. என்னனாலும் அவங்க செய்வாங்க. அதை பார்த்து இவங்க வளர்றாங்க. பட் இவன் வந்து தண்ணி எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே அவங்க அப்பாவோட கோஆப்ரேட்டா எல்லாமே செய்வாங்க. அதுதான் எங்க வீட்டில் நடக்கிறத தான் நான் சொல்றேன். எல்லா வேலையும் எங்க வீட்டில் நடக்கும். வெரி குட், நல்ல பிள்ளை. அதுல வந்து பிள்ளைங்களை நாங்க ஓகேமா சூப்பர். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்த பேசும் பொருள் இதோட முடிவடைய போவதில்லை. நிறைய பேச போறோம். குழந்தைங்க ஆர்வமா இருக்கிறாங்க, பெற்றோர்களும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர், மருத்துவர் எல்லோருமே இந்த செய்தியை இன்னும் அதிகமாக பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த தாங்கள் வந்து அது புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே தான், தொடர்ந்து பாருங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்த வாரம் இருக்கும். இதுவரை பார்க்க முடியாதவர்கள் நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர்னுடைய யூடியூப் சேனல்ல போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க வந்து யூடியூப்ல பார்க்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல மாதா தொலைக்காட்சியிலையும் இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்ல பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள், அதையும் பார்க்கலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.